வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்சய திருதியை பற்றி தான். இந்த அட்சய திருதியை எப்பொழுது வருகிறது என்றால் 1/5/2024 வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரவார சுக்லபட்ச சுக்கர ஓரையில் நாம் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றின பதிவு தான். இந்த அட்சய திருதி ரொம்ப விசேஷமாக வருகிறது. ஏற்கனவே நம்ம வீட்டை எப்படி தயார் செய்யணும், நிலவாசப்படையில் என்ன பொருட்கள் வைக்கணும், வீட்டில் என்ன தீர்த்தம் தெளிக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது அட்சய திருதி அன்று நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், இது வாங்க வேண்டிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த சுக்கிர ஓரையில் வாங்கலாம். அடுத்து 7லிருந்து 8 புதன் ஓரையில் வாங்கலாம். 8லிருந்து 9 சந்திர ஓரையில் வாங்கலாம் நீங்கள் வாங்க வேண்டிய மங்கள பொருட்களை. அடுத்து மதியம் 1லிருந்து 2, 2லிருந்து 3, 3லிருந்து 4 இந்த 3 ஓரையிலும் நம்ம வாங்கலாம் சுக்கிரன் புதன் சந்திர ஓரை. அடுத்து இரவு 8லிருந்து 9, 9லிருந்து 10, 10லிருந்து 11 இந்த 3 ஓரைகளிலும், அதாவது சுக்கிரன் புதன் சந்திர ஓரையில் நாம் வாங்கலாம். அன்று அட்சய திருதியை எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால் காலை 6 மணி 6:32 அட்சய திருதியை ஆரம்பம். அதனால் காலை 6:30 மணிக்கு மேலே நீங்கள் வாங்க ஆரம்பிங்க. இந்த 3 நேரத்தில் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்தில் போங்கி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். அதில் முக்கியமாக நம்ம வாங்க வேண்டிய பொருள், அன்று அட்சய திருதியை அன்று எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் இந்த ஒரு பொருள். அது என்ன பொருள் அப்படின்னா, ரொம்ப குபேரனுக்கும் பிடித்தது இந்த பொருள். அதுதான் அவள். அது கைக்குத்தல் அவள் என்றால் ரொம்ப விசேஷம். அந்த அவளை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் பூஜை அறையில் அன்று வைங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அபரிதமான செல்வம் பெருகும் என்பது நியதி. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், வைரம் வாங்கலாம், எது வேணாலும் வாங்கலாம் உங்கள் வசதிக்கேற்ப. அது மட்டும் இல்லை, வீடு வாங்கலாம், புதிய வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், புதிய ஆஃபீஸ் தொடங்கலாம், இல்லை கடைக்கால் போடலாம், பூமி பூஜை, அந்த மாதிரி புதிய தொடக்கம், நல்ல விஷயங்கள், வித்யா ஆரம்பம் செய்யலாம். அந்த மாதிரி எல்லா நல்ல காரியங்களும் வேண்டும், மீண்டும் தொடரணும், எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் நடந்தால் என் வாழ்க்கையில் நல்லது என்று நினைக்கிற எல்லா விஷயமும் அன்று செய்யலாம். அதைவிட சிறப்பு இந்த ஒரு பொருளை நாம் அன்று பூஜை அறையில் வாங்கி வைப்பது. அதனால் அனைவரும் தவறாமல் இந்த ஒரு பொருளை வாங்கி கிருஷ்ணருக்கு வைங்க அன்று. அதை வாங்கி வச்சிங்கன்னா, அதாவது ₹1,00,000 கொடுத்து நம்மளால் தங்கம் வெள்ளி வாங்க வசதி இல்லைன்னா கூட 10 ரூபா கொடுத்து இந்த அவளை வாங்கி வைங்க. ₹1,00,000 கொடுத்து தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பை அடுத்த ஆண்டுக்குள் அந்த கிருஷ்ணர் நமக்கு அருள்வாள். எப்படி அட்சய பாத்திரத்தை பாண்டவர்களுக்கு அவர் கொடுத்தாரோ அதற்போல் நமக்கும் ஒரு அட்சய பாத்திரம் போல் நம்மளுடைய செல்வம் வளர அவர் அருள் புரிவார். அதனால் கண்டிப்பாக அன்று நீங்கள் அவள் வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் சொல்கிறது தான், மஞ்சள் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம், உப்பு கண்டிப்பாக கல் உப்பு வாங்கணும், சர்க்கரை வாங்கணும், வெள்ளை கட்டி வாங்குங்க, தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், வெண்மையான மலர்கள், வாசனையான மலர்கள், மல்லி, தாமரை, அந்த மாதிரி மலர்கள் வாங்கலாம். அதோட்டு தாம்பல பொருட்கள், வெற்றிலை பாக்கு, தாலி சரடு, மஞ்சள் கிழங்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கலாம். உங்களால் என்னென்ன பொருட்கள் மங்களமாக வாங்க முடியுமோ வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 ரூபாய்க்கு அவளும் ஒரு பாக்கெட் கல் உப்பும் நம்ம வீட்டில் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வேண்டிய ஒரு அற்புதமான பொருள். அந்த பொருள் தான் இந்த ஓரைகளில் நீங்கள் வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நம்ம தானம் கொடுக்கணும். தானம் கொடுப்பது என்பது மிகவும் அற்புதமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் அன்றைக்கி முடிந்தால் நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கலாம். 11 பேர் கொடுப்பது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 பேர், அதுவும் முடியல அப்படின்னா ஒருத்தருக்காவது கொடுங்க. இல்லை எங்களால் ஒருத்தரை கூட கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு புடி பச்சரிசி
இல்லைன்னா ஒரு பிடி அவல் அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் அதில் சர்க்கரை போட்டு நல்லா சீனி போட்டு அடிச்சிடுங்க. அடித்து ஒரு பிடி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயம் பின்புறமாக, அதாவது விநாயகருக்கு பின்புறமாக இருக்கணும். விநாயகரை ஒரு சுற்றோ இல்லை முடிந்தால் 21 சுற்றோ சுற்றி வலம் வந்து விநாயகருக்கு பின்புறமாக அந்த ஒரு பிடி அவலும் சர்க்கரையும் தூவி விட்டுட்டு வாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் அது நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும், தரித்திர நிலையை மாற்றும். அதனால் கண்டிப்பாக இந்த அட்சய திருதியில் இந்த பொருட்களெல்லாம் வாங்க முடிந்தவர்கள் வாங்குங்க. முடியலனாலும் அவலும் கல்லுப்பும் வாங்குங்க. அவலும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு புடியை எறும்புகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கு தானமாக கொடுங்க. பறவைகளுக்கு தானமாக கொடுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.